ஸ்பாட்லைட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அஜித் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சீமான் கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்க விஷயம் தகவல்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆதவ அர்ஜுனை வச்சு விசிகே கட்சியை உடைக்கிறதுக்கான பிளான் போயிட்டு தான் சொல்லப்படுது. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியமாக நான் இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக சீமான் என்ன பண்ணால் பல மேடைகளில் இழிவாக பேசுவார். யாரை இழிவாக பேசுவார்னா கலைஞர் ஃபேமிலியை இழிவாக பேசுவார். அது அவங்க பெண்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசுவார். குலத்தொழிலை பற்றி பேசிட்டு அவங்க பேசுவார். அப்புறம் சாணித்துறைமை என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தால் இயற்கை விலை கொள்ளம், கிரானைட்டு வெட்டப்படுறது, மணல் வெட்டுறது, இந்த விஷயம்லாம் தடுப்பான். ஆனால் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தான் தடுப்பான், இவர் தடுக்க முடியாது. அப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் அவர் பேசியிருப்பாரு. இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க குலத்தொழிலை பற்றி அவங்க திருப்பி பேசி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. ஒரு உணர்ச்சி கூட இருக்காங்க, ஜாதி உணவு இருக்குது, அதனால் அவங்க அடுத்த முறை அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த விஷயத்தை நினச்சி அந்த விஷயத்தை பரப்புகிறாங்க. இந்த பரப்புறதுக்கு பின்னாடி என்னென்னா, இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பாஜக RSS அந்த ஜாதி கட்டமைப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணுற விஷயத்துக்கு ஆதரவாக தான் இந்த சீமான் விஷயத்தை கொண்டு போகிறாரு. அது என்னன்னா, பாஜகவோட அடிப்படை சித்தாந்தம் சொல்லக்கூடிய அந்த ஜாதிய கட்டமைப்பு போகக்கூடாது. அப்புறம் இந்து மத கொள்கை, தாய் மதம் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சீமான் பல்வேறு தளங்களை கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி விஷயத்த பார்க்க முடியும். ஆனால் அவர் பிறப்பால கிறிஸ்துவா இருக்காரு. ஆனால் அவங்க பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்துவரா முஸ்லீமாங்க பிரச்சனை கிடையாது. காசு கொடுத்து வேலை செய்கிறாங்க. இப்போ முஸ்லீம் சில அமைப்புகளை உள்ள போட்டு பாஜக சில விஷயம் பண்ணுறது. பாபர் மசூதி இடிப்பு அந்த விஷயங்களாக இருக்கணும். இப்போ வக்ஃப் வாரிய சட்டங்களை கைப்பற்றுறது, அது அந்த விஷயங்களை பல விஷயங்களை முஸ்லீமுக்கு எதிரான பிரச்சனை முஸ்லீம் தளத்தில் இருக்கிற ஆட்களை எடுத்து போட்டு வேலை பார்த்து மக்கள்கிட்ட அந்த மக்கள் போராட அளவுக்கு கொண்டு போகிறாங்க. அதேமாதிரி தமிழ் மக்கள்கிட்ட இந்த விஷயங்களை கொண்டு போகிறதுக்கான பல்வேறு தளங்கள் ஆட்களை வேலை செய்ய வைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சீமான் வேலைப்பட்டிருக்காரு. அப்போ இதே மாதிரி விஷயங்களை மு.க. ஸ்டாலின் குடும்பத்தையும் கலைஞர் குடும்பத்தையும் இழிவாக பேசக்குள்ள அப்போ அவங்க வழக்கு கைது நிலைக்கு போகல என்ன பண்ணுறோன்னா, நான் அவங்க குடும்பத்தை இழிவாக பேசுகிறேன், அவங்க என் குடும்பத்தை இழிவாக பேசிட்டு போட்டோம், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கூச்சப்படாமல் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாரு. ரெண்டு பேரும் சமையலாம் மாற்றி தெரியலாம் வச்சுக்கலாம். ஆனால் பொதுவெளியில் அப்படி ஸ்டாலினோ உதயநிதியோ கனிமொழியோ அப்படி இழிவாக பேச முடியாது. ஏன்னா பேசினா என்ன ஆகுனா, அது ஒட்டுமொத்த நாடார் சமூகத்தையும் அல்லது ஒட்டுமொத்த கிறிஸ்துவத்தையும் அல்லது ஒட்டுமொத்த மலையாளியையும் கொச்சப்படுற மாதிரி ஒரு டோனில் போயிடும். அந்த தப்பை இவங்க எப்போதுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் கடந்து தான் முற்போக்கா இவங்க வளர்ந்து அரசியல் அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. தேவதாசி மரம்னு சொல்லக்கூடிய அந்த குலத்தொழிலை இவங்க ஒரு சில மேற்கொண்டிருக்காங்க, அல்லது பல ஜாதியில சேர்ந்த ஒரு சில குடும்பங்கள் மேற்கொண்டிருக்காங்கன்னா, அது ஒரு சில குடும்பங்களை தான் நம்ம அந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டணும். அது அடக்குமுறைன்னு அந்த தரத்தை தான் பேசணுமே தவிர, அவங்க அதை முத்திரை கொடுத்தக்கூடாது. ஒட்டுமொத்த மக்கள் மீது முத்திரை கொடுத்த முடியாது. ஆக இந்த தேவதாசி முறைங்கிறது அல்லது இந்த பரதநாட்டிய கலை இந்த அந்த 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 மாதிரி விஷயங்கள்லாம் என்னன்னா, ஒவ்வொரு ஜாதியிலையும் குறிப்பிட்ட ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அதை பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது அந்த முத்திரையை குத்த முடியாது. இது வரலாற்று பூர்வமாக பல தகவல் இருக்கு. நானே ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஆக இப்போ இந்த விஷயம் போயிட்டு இருக்கக்குள்ள இப்போ என்னன்னா, பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, மிக இழிவான வேலைகளை மிக ஆட்சி கலைப்புங்கிற விஷயங்கள்லேருந்து பல இழிவான பல வரலாற்று விஷயங்களை எடுத்து போட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நவீன காலத்தில் ஒரு வன்முறையை அப்படியே தமிழ்நாட்டில் உண்டாக்கணும், ஒரு பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற பல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக என்னன்னா, கிருஷ்ணசாமி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அருந்து இடஒதுக்கீடு தான் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு அருந்து மக்களுக்கு எதிரான ஒரு கலவரப்படுத்தமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்காரு. அப்புறம் விசிகாவையும் அந்த பறைய சமூக மக்களையும் மிக இழிவாகவும் தரங்களும் பேசினாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, மாஞ்சோலி பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டை சம்பிக்கும் அப்படின்னு சொல்லி விஷயம்லாம் சொல்கிறப்பாங்க. அவர் ராமதாஸ் மு.க. ஸ்டாலின் எனக்கு இழிவாக பேசான்னு சொல்லிட்டு பல இடங்களில் கல்லறி எரிஞ்சு பார்க்கறது, பல இடங்களில் போராட்டத்தை பார்க்க முடியுது. ஆக அப்புறம் ஸ்டாலின் குடும்பத்தில் இழிவாக அவரும் பேசினார். ஆக இப்படியான தொடர்ச்சியான தாக்குதல் நடைபெற்று இருக்கு. இந்த சூழ்நிலை தான் செந்தில் மலர் அப்படிங்கிற ஒருத்தர் தேவரை பற்றி இழிவாக பேச சொல்லி சீமான் பேச சொல்லியிருக்காரு. அவரும் இழிவாக பேசி நீங்கள் போலீஸ் அவரை தேடிட்டு இருக்காங்க. ஆனால் குறிப்பாக செந்தில் மலர் மேக்ஸிமம் கைது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கைது பண்ணால் எங்கே அந்த ஓட்டு வங்கியை பாதிக்கப்படுமோ வராதோன்னு சொல்லி ஒரு டோனில் திமுக யோசிக்கிறது பார்க்க முடியுது. ஆனால் இப்போ சின்ன சின்ன அமைப்பு அப்படியாக இருந்த இந்த முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்த பலரும் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சிப்பட்டு ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆர்கனைஸ் ஆக மாட்டாங்க. ஒரு சில அமைப்பு இருக்கும், அந்த அமைப்பு இந்த அமைப்பு பிடிக்காது, இந்த அமைப்பு அந்த அமைப்பு பிடிக்காது, இப்படியான போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு பொதுவாக ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் செந்தில் மலர் இந்த விஷயத்த தேவர சமூகத்தை பற்றியும் அந்த சமூகத்தை பற்றியும் இழிவாக பேசின விஷயம் இப்போ அவங்கள்ட்ட ஒருங்கிணைப்பு இப்போ
இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த தவறான விஷயத்த செந்தில் பாலாஜி வந்து கிளப்பி விட்டு போயிட்டார். ஏன்னா அவர் நினைச்சது வேற. எப்படியும் வந்து இவங்க வந்து தாக்குதல் நடத்துவாங்க, திருப்பி இந்த இளைஞர் தாக்குதல் நடத்துவாங்க, கலவரத்தை ஏற்படுத்தலாம், தான் வந்து பெரிய லீடர் ஆகலாம், லீடர் ஆகி சில பல கோடிகளை வந்து பாஜக பணம் வாங்கலாம், சீமானுக்கு சில பல கோடிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விஷயங்களுக்காக முன்னெடுத்தாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த முக்குளத்தூர் சமூக இளைஞர்கள் வந்து வன்மையில் இறங்காம போராட்டத்துக்கு ஜனநாயக ரீதியில போறதை வந்து பார்க்க முடியுது. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனா என்னன்னா, பலரும் வந்து இப்போ ஜாதி உணர்வு பெற்று இப்போ வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து இழிவா பேசின வச்சு ஜாதி உணர்வு பெற்று இப்போ வந்து போராட்டம் ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. இந்த ஆர்கனைஸ் ஆகிறது வந்து மோசமான பின்னணியை ஏற்படுத்தும். இதை வந்து இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இப்போதான் வந்து பலர் வந்து இப்போ வந்து வன்முறையை விட்டுட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்கனைஸ் பண்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு ஒரு மாதிரி லைஃபை பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு இந்த சூழலில். இப்போ வந்து இந்த விஷயங்களை திருப்பி கலர அவசியம். அடிக்கடி பொது விஷயங்கள் போராடினா கூட பரவாயில்ல. இது வந்து ஜாதி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து போராடக்கூடிய ஒரு இதை வந்து மீண்டும் வந்து செந்தில் பாலாஜி வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இது மோசமான பின்னணி ஏற்படுத்தும். யாருக்கு ஏற்படுத்தும்னா திருப்பி அங்கே வந்து அடக்குமுறைக்கு பல சமூக மக்கள் வந்து மீது அடக்குமுறை ஏற்பதற்கான ஒரு வழியை வந்து திருப்பி ஏற்படுத்துறாரு. கண்டிப்பா நாங்கள் தான் பாண்டியர் அப்படிங்கிற சொல்ற விஷயத்தை தொடங்கி நாங்கள் தான் வேளாளர் விஷயத்தை தொடங்கி இப்போ வந்து என்னன்னா தேவருங்கிற பட்டம் எங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேவர் பட்டத்தை வந்து பலர் போட்டு பேசுறதை பார்க்க முடியுது, பல இன்விடேஷன்ல போடுறதை பார்க்க முடியுது, பல பதாகைகளை போட முடியுது. ஆக இப்படியான தொடர்ச்சியா வந்து முக்குளத்து சமூகத்தை வந்து டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமும் பார்க்க முடியுது. ஒரு புறத்துல வந்து வருஷத்துக்கு 30-40 கொலைகள் வந்து 50 ஆண்டுகள் நடந்திருக்கு. ஆனா கொலைன்னு பார்த்தா எண்ணிக்கையில வந்து அதிகமாக பார்க்கப்பட்டாலும் இது வந்து சமூகத்தை தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அதை வந்து காவல்துறை வந்து கடுமையான சட்டங்களை போட்டு வந்து இந்த விஷயத்தில் வந்து கண்காணித்து நடவடிக்கை எடுத்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அல்லது பீஸ்ஃபுல் கமிட்டி போட்டு இந்த விஷயம்லாம் தவிர்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி செந்தில் மலரும் இந்த கரிகாலன் சொல்றது தினேஷ் அப்படின்னு பல இளைஞர்கள் வந்து இப்படியாக தன் இளைஞர்கள் தூண்டி வர வேலையை வந்து பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 4-5 பேரை இழந்திருக்காங்க. ஆக இந்த விஷயங்களை படிப்பனையாக எடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா சீமான் போன்ற இந்த தமிழ் தேசிய கொள்கையை பேசக்கூடிய அந்த இருக்க சில புல்லுருவிகள் வந்து தமிழ் தேசிய கொள்கையை வந்து தப்புன்னு சொல்ல அந்த போர்வையில் ஒழிஞ்சிக்கிட்டு சில புல்லுருவிகள் வந்து தொடர்ச்சியாக ஜாதி மத கலவரத்தை ஏற்படுத்தணும்னு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ராமதாசு பாமகவும் அந்த அளவுக்கு இரையாக்கப்பட்டிருக்கு. இப்போ தேவேந்திர வேளாண் சொல்லி இந்த பல்ல சமூக மக்களும் இரையாக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே பல வந்து முக்குளத்து சமூக இளைஞர்களும் இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. தேவரை பற்றியான பல விஷயங்களை வந்து இப்போ வந்து செந்தில் மலர் வந்து பேசியிருக்காரு. இன்னும் பலர் வந்து யூடியூப்ல அப்படி அரசா ஒன்று பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக இப்படியான விஷயங்கள் இருந்து என்னன்னா கண்டிப்பாக கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிற விஷயத்துக்காக தான் தொடர்ச்சி அந்த விஷயங்கள் பண்ணப்படுது. இப்போ வந்து பாஜக RSS பின்புலத்தில் இயங்கக்கூடிய தேவ சமூக இயக்கங்களும் என்ன பண்ணுறாங்க, எப்படியும் வந்து தேவ சமூக மக்களை வந்து தூண்டி விட்டு கலவரத்துக்கு ஏற்பதற்கான முயற்சியும் நடந்துகிட்டு இருக்கு. ஆக இப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா RSS BJP பின்புலத்தில் இருக்கிற தேவ சமூக இயக்கங்களை வந்து தீவிரமாக கண்காணித்து கலவரம் ஏற்படுத்தாத ஒரு சூழலை உண்டு பண்ணணும். வேணும்னா அவங்களை கைது பண்ணி உள்ள போடலாம். கண்டிப்பாக செந்தில் மலர் வந்து கைது பண்ணி உள்ள போடுறதுக்கான உள்ளே போட்டால் மட்டும்தான் இந்த எலெக்ஷனை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும். அப்படி இவங்க வந்து அரசியல் பின்புலத்துக்கு அரசியல் லாபத்துக்கு வாக்கு வங்கிக்கு சில விஷயங்களை பின் பண்ணி செந்தில் மலர் கைது பண்ண மாட்டாங்கன்னா மிகப்பெரிய பின்னணி ஏற்படுத்தும். இப்போ சாட்டை திருமணம் வந்து செந்தில் மலரை பற்றியும் அந்த சமூகத்தை பற்றியும் கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. இதே சாட்டி துறைமுகம் தான் வேளா சமூகத்துக்கு எதிராக அந்த தேவேந்திர வேளாளர் அரசாணை பெறதுக்குள்ள செந்தில் மலரை வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாரு. இன்டர்வியூலாம் வந்து இங்கே இருக்க வேளாளர்கள் வந்து தாட்சிக்குளம் அவங்க வந்து ஆடல் பாடல் செஞ்சு கூத்தாடையில் இருந்து தேவதேசையில் இருந்து அது இங்கே நிலங்கள்லாம் கைப்பற்றினாங்கன்னு சொல்லி விஷயத்த சொன்னார். அதை வந்து எடிட் பண்ணாமல் அவர் வந்து போட்டார். அப்புறம் வந்து வேளாளர்கள் வந்து தமிழர்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பிரிவை ஒரு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரிவு வந்து ஜெயின், இன்னொரு வந்து துளு நாட்டை சேர்ந்தவங்க, இன்னொருத்த வந்து கன்னடக்காரங்க, இன்னொருத்த வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்லி இப்படி பல பிரித்து வந்து அதை வந்து மேய்ஞ்சிருந்தார். என்னன்னா அவர் ஏதோ ஒரு யாரோ சொன்ன விஷயங்களை எடுத்து வந்து அவர் வந்து இந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணுறாரு. கேட்டால் நான் வரலாறு தான் பேசுகிறேன், நான் சொல்ல அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்க முடியுது. அப்புறம் இவர் வந்து ஒரு கன்க்ளூஷன் சொல்லக்கூடிய இவர் வந்து இவரே சில விஷயங்கள் வந்து இட்டுக்கட்டி சில விஷயங்களை சொல்கிறது. இது முழுக்க வன்மம் தான். ஆனால் அது வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த சாட்டி துறைமுகனோட இன்டர்வியூலாம் வந்து வெளிக்காட்டி அந்த விஷயத்த பண்ணார். இதை வந்து சாட்டி துறைமுகம் வந்து அப்படியே ருசிச்சு கேட்டு அதை வந்து ஒளிபரப்பு பண்ண, எதுவுமே எடிட் பண்ணல. ஆக இப்போ வந்து அப்படியேப்பட்ட செந்தில் மலரை பேட்டி எடுத்து இவர் வந்து தமிழ் சமூகத்தை வெளியிட்ட அப்படி அந்த ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு வருஷத்துல திருப்பி செந்தில் மலர் வந்து சாட்டி துறைமுகம் வந்து பெரிய ரிவீட் அடிச்சிருக்காரு. தேவரை பற்றி இழிவாக பேசி அந்த சமூக மக்களை வந்து இழிவாக பேசி பண்ணியிருக்காரு.
அவருடைய மீண்டும் பாண்டியவரில் முழுக்க முழுக்க இவங்கன்னா பாலியலத்தை அவங்க வந்து மருதநலத்தோட சம்மந்தப்படாதவங்க, இவங்களுக்கு வந்து அந்த திருமண இந்த பந்தமே கிடையாது அப்படிங்கிற சொன்னது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து முழுக்க முழுக்க திருட்டு தொழில் தான் முழு வேலை அப்படின்னு சொல்லி சில விஷயம்லாம் பண்ணாரு. இப்படியாக பல இழிவான விஷயங்களை வந்து பேசியிருக்காரு. அப்புறம் மற்ற சமூகங்களையும் பற்றி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவர் செந்தில்மலர் வந்து பல வீடியோக்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல சேனலில் தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ டெய்லி பேசிட்டு தான் இருக்காங்க. என்ன ஒவ்வொரு வீடியோ என்ன சொல்றேன்னா, வேளாண் சமூக மக்களை பற்றி இழிவாக பேசுறது மட்டும் இல்லாமல் முக்குல சம்பந்தமாக இழிவாக பேசுவோம், தேவரை பற்றியும் அங்கே டச் பண்ணி சில விஷயங்களை வந்து அவதூறு வந்து பரப்பிட்டு போறாரு. அதில் குறிப்பாக அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் மீடியம் பாண்டியர் வராரு, அப்புறம் வேற சில நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அந்த நூல்கள் வந்து இது வரைக்கும் யாரும் வந்து மறுப்பு தெரிவிக்கல. வேறாளர் யாரும் அப்படிங்கிற நூல் இருக்கு, அதையும் வந்து யாரும் மறுப்பு தெரிவிக்கல. அப்போ வந்து தமிழ் சமூகம் வந்து ஏன்னா அளவுக்கு அறிவாளி யாருமே கிடையாது, உலகத்தில் நான் மட்டும்தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அப்புறம் வந்து தமிழக அரசு வந்து அந்த நூலுக்கு தடை வைச்சப்ப எல்லா ஆய்வாளர்களும் சேர்ந்து அவருக்காக ஆதரவாக போராடுறாங்க. ஏன்னா புத்தக தலையிடக்கூடாது, ஒரு அறிவு தளத்தில் வந்து அரசாங்கம் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லக்குள்ள அவர் என்ன பண்ணணும்னா, உச்சநீதிமன்றம் போய் அந்த விஷயத்த வந்து அவங்க சொன்ன வழிகாட்டுதலை வந்து பின்பற்றி சில பகுதிகளை நீக்கி விட்டு தான் ரீபிரிண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீபிரிண்ட் பண்ணி அந்த புக்கை வந்து தமிழக அரசு வந்து காமிச்சு தமிழக அரசு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நான் தடையை வந்து உடைச்சடைஞ்சு வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை பெருமைப்படுத்துற விஷயமா பேசுறாரு. அவர் வந்து கோர்ட் வந்து சில விஷயம் நிபந்தனைகள் விதித்து குறிப்பிட்ட சில பகுதி நீக்கிட்ட பிறகு அந்த புக்கை கொடுத்து சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து தடை உத்தரவு பிறப்பிருக்காங்க. ஆனால் வந்து அந்த விஷயத்த உண்மையில மறைச்சு என்ன பண்றாரு, நான் வந்து அடிச்சு உடைச்சு தகர்த்துட்டு வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல வந்து பெருமைப்படியே பேசுறதை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேளாளர் யார் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து இவர் வந்து பல விஷயங்கள்லாம் அதில் எடுத்து கோட் பண்ணி காமிச்சு வந்து என்ன பண்ணாருன்னா, வேளாளர் வரைக்கும் யாருமே அந்த அந்த புத்தகத்துக்கு எதிராக மறுப்பு தெரிவிக்கல, அதை நிறுவ முடியல அப்படிங்கிறார். அதாவது இவங்க அசிங்கமாக பேசுவாங்களாம், அசிங்கமாக எழுதுவாங்களாம், இவருக்கு வந்து பதில் சொல்லவங்க நம்ம என்ன பண்ணணுமா, அவர் வந்து இவங்களும் நம்மளும் ஒரு புக்கை போட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கணுமா, அவர் கோர்ட்டில் போய் தடையான வரணுமா, இப்படி இந்த விஷயத்தெல்லாம் வந்து இவர் வந்து பேசுறாரு. அது சீமான் சொன்னார்ல, நான் உங்க அப்பா பத்தி தப்பா பேசுறேன், நீ எங்க அப்பா பத்தி தப்பா பேசு, எதுக்கு கேஸ் போற, எதுக்கு வந்து விமர்சனம் பண்ற அப்படிங்கிற சொல்ற மாதிரி தான் செந்தில் மலர் சொல்றாரு. ஆக இந்த எல்லாம் ஒரே குட்டையில ஒன்று மட்டாங்க விஷயம் தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப குறிப்பா வந்து இந்த விஜய் மேட்டருக்கு வந்தோம்னா, ஆதவ அர்ஜுனை வச்சு விசிகா வந்து புலப்படுற வேலையை வந்து செய்யறதா சொல்லி சில விஷயம் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம சீமானை வச்சு விஜயோட மூவ் பண்ணி ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு பார்த்தாங்க, அது முடியல. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீமான் என்ன பண்ணுறது, அது அந்த தனக்கான வேல்யூவை கூட்டணுங்கிறத ரஜினி பண்ணி போய் ஒழிஞ்சாரு. இப்போ வந்து அஜித் பண்ணி போய் ஒழிக்கிறதுக்காக இந்த ரிச்சர்ட் ஃபிஷிங்கிற ஒரு நடிகர் இருக்காரு. அவர் வந்து ஷாலினியோட தம்பி. ஷாலினி மூலயமா அந்த ரிசர்வேஷன் மூலயமா ஷாலினியை மூவ் பண்ணி ஷாலினி வந்து விஜய் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், அவர் அரசியல் தன்னுடைய கட்சியோட கொள்கை கோட்பாடு சொல்லலாம்னு சொல்லி சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. திருப்பி விரைவில் வந்து எப்படி ரஜினி கூட ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாரோ அதுமாதிரி அஜித் கூட ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி அதை வந்து தன் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாம் பார்க்குறாரு. அஜித் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை தன்னை வந்து பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம்னு பார்க்குறாரு. அஜித் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் இவர் வந்து அதை வந்து பாலிடிக்ஸ் பண்ணி ஒரு தனக்கான லாபம் இருக்கான்னு பார்த்துப்பாரு. இப்போ ரஜினி கூட அப்படி தான் அந்த விஷயத்த வந்து மூவ் பண்ணார். ரஜினி கூட மூவ் பண்ண அவசியம் என்ன நடக்குதுன்னா, தன்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து தமிழ் தேசிய கோட்பாடு வந்து வீழ்ந்துச்சு, அதனால் வந்து பாஜக அரசு கொள்கையை ஏற்றுக்கொண்டு வர எலெக்ஷனில் வந்து களம் காண்றதா இருக்கிறதா ஒரு பேச்சு அடுப்படுது. அது மட்டும் இல்லாமல் அஜித் கூட சேர்த்து அந்த வேல்யூ கொஞ்சம் கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியாது. அப்புறம் விஜய்க்கு எதிராக ஒரு சில நடிகர்கள் வந்து பெரிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து இறக்கி விடுறதுக்கு வேலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து தன்னாலில் அவர் விஜய் வந்து யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு அந்த ஒரு வெறுப்புணர்வு, அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, விஜய் ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் ஒரு மோதல் போக்க இருப்பதெல்லாம் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ விசிகா வந்து எப்படியும் வந்து விஜய் கூட வந்து சேரக்கூடாதுங்கிற விஷயத்துலையும் அவர் பல சூழ்ச்சிகளை வந்து ரெண்டு பக்கமும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நோக்கம் என்னன்னா, ஏடிஎம்கேவும் விஜயும் சேரக்கூடாது, விசிகாவும் விஜயும் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்ததுன்னா தன்னோட தலைமையில் சேரணும், பிஜேபி கொள்கையை வந்து பிஜேபிக்கு பீட்டியமாக செயல்படுங்கிறது நோக்கத்துக்காக தான் அவர் வந்து பண்ணுறாரு. ஏன்னா நாம் தமிழர் கட்சியையும் விஜயையும் வச்சு சில இங்கே இருக்கிற திமுக ஆதரவு கட்சியில் வந்து ஒன்று சேர்க்கலாம்னு பிஜேபி பிளான் பண்ணக்குள்ள சீமானை தவிர்த்துட்டு விஜய் வந்து அந்த ரோலை எடுத்து செஞ்சுட்டாருன்னா சீமானுக்கு மரியாதை போயிடும்ல. அதில் சீமான் என்ன பண்ணுறாரு, நீ பண்ணக்கூடாது, என் தலைமையில் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர் தன்னை வந்து லீடர்ஷிப் காமிச்சு 1000 கோடி பணம் வாங்கலான்னு அந்த பணத்துக்காக தான் அந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக சீமான் வந்து முண்டி அடிச்சு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கு முன்னாடினா பணம் வந்து கட்டிங் போடலாம், கமிஷன் வாங்கலாம். அது வந்து நான் தான் பண்ணுறேன், நான் தான் சில விஷயம் தீட்டுறேன், என் தலைமையில் தான் நடக்குது, என்னுடைய கான்செப்ட் தான்,
ஏன் நான் சொல்கிறதான் தம்பி விஜய் கேட்குறாரு, நான் சொல்கிறதான் திருமாவளவன் கேட்குறாருன்னு ஒரு ஒரு தன்னை வந்து கிங் மேக்கராக காட்டலாம் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆக இப்படியான பல விஷயங்களை வந்து சீமான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. சீமான் விரைவில் அம்பலப்படுவார். சீமான் வந்து ஏற்கனவே வந்து விஜய் ஏற்கனவே வந்து என்ன பண்ணாருன்னா கலைஞர் ஸ்டாலினி குடும்பத்தை தப்பாக பேசினாரு. இப்போ வந்து அவர் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா தாத்தா அவங்க அப்பா பற்றி தகவலும் வெளியே வந்திருக்கு. அவங்க அம்மா வந்து வேற திருமணம் பண்ணிட்டு அவங்களுக்கு 2-3 குழந்தைங்க இருக்கிறதா விஷயங்களை பார்க்க முடியுது. இப்படியான பல விஷயங்கள் வந்து அம்பலப்படுது. குறிப்பாக பார்க்கும்போது தமிழ் தேசிய கொள்கை பேசக்கூடிய ஆட்கள் என்னன்னா இன்னைக்கு வந்து அவர் தமிழ் இல்லை, அவர் வந்து மலையாளிங்கிற விஷயம் ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தாய் வழியா குடி தேசியம் தான் அவர் பேசுறாரு. அதாவது தாய் வழி மரபு விஷயங்களை தான் அவர் தமிழ் தேசிய கொள்கை அடிப்படையில் கொண்டு வர. அந்த அடிப்படையில் பார்த்தா அவர் தாய் வந்து மலையாளி தேசத்தை இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்க மனைவி வந்து தெலுங்கரா இருக்காங்க. ஏன்னா மனைவியோட அம்மா வந்து தெலுங்கர். அப்படிங்கிற போதில் கைலியோட அம்மா பூர்வீகமும் தெலுங்கு, இவரோட அம்மா பூர்வீகமும் மலையாளம். ஆக அவர் தமிழ் இல்லைங்கிற விஷயம் வந்து அவரோட கொள்கை கோட்பாடுபடி அவர் வந்து தமிழ் இல்லை விஷயத்துக்கு வந்து நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இப்படியோட சூழ்நிலை இருந்துக்கிட்டு இவர் வந்து தமிழ் தேசிய கொள்கையை வந்து தலைமையில் விஷயத்தை கொண்டு போகிறதும் ஏற்புடையதாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கங்களுக்குன்னு பேசிக்கிட்டு 7-8 பெண்கள் அபியூஸ் பண்ணியிருக்காரு, தொடர்ச்சியாக சித்திரவதை பண்ணியிருக்காரு. பல ஆண்டுகளை வந்து அவங்க வந்து அபியூஸ் பண்ணியிருக்காரு, கருகலைப்பு பண்ணியிருக்காரு. இலங்கையிலையும் போயும் அந்த காமொலிகளை காமிச்சிருக்காரு. இது குறித்து பல வீடியோக்கள் வந்து விரைவில் அம்பலம் ஆகும். எலெக்ஷன் நேரத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி போட்டு அவர் வந்து 0 ஆக்கிறதுக்கான திமுக பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செந்தில் மலர் சீமான் பேசின ஆடியோக்களும் எலெக்ஷன் நேரத்தில் வெளியேறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. ஆக முக்குளத்தூரை வச்சு ரோல் பண்ணி அரசாங்கத்தை வந்து ஸ்தம்பிக்க வச்ச, இதுக்கு முன்னாடிலாம் ஸ்தம்பிக்க வச்ச, அதாவது முக்குளத்தை ஏன் அப்படி சொல்கிறேன்னா முக்குளத்தூர் நாம் கட்சியில் திமுக அட்டாக் பண்ணுற பெரும்பான்மையாக்கள் வந்து முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவங்க தான் இருக்காங்க. சித்தாந்த ரீதியாக வந்து பாஜகவுக்கும் வேலை பார்க்குறாங்க, நாம் தமிழர் கட்சிக்கும் வேலை பார்க்குறாங்க, திமுக எதிரான கொள்கை ஏற்படுறாங்க. ஆக இது அப்புறம் பல இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆட்களும் வந்து முக்குளத்து சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவருக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக முக்குளத்தூர் கட்சியாக தன்னை வளர்த்துக்கிட்டு அந்த ஜாதி ஆதிக்கத்தை மேலாதிக்கமாக செயல்படுற சீமான் வந்து இப்போ வந்து முக்குளத்துக்கு எதிரான ஒரு பிம்பமாக வந்து இப்போ வந்து மாறியிருக்காரு. ஏன்னா செந்தில் மலர் அவர் வந்து முத்துராமலிங்க விஷயம் அந்த இயக்கங்களை பற்றி இதுவாக பேசுன்னு சொல்லி அவர் வந்து செந்தில் மலரை தூண்டி விட்டுருக்காரு. அதுக்கான ஆடியோக்கள் வந்து விரைவில் வெளியிடும். ஆக இப்படி சீமான் என்ன பண்ணுறாருன்னா உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுற வேலையை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து பெரியாரிஸ்டாக இருந்ததா இப்போ வந்து பெரியாருக்கு எதிராகவே அந்த விஷயங்களை பண்ணாரு. ஆக இப்படியான அவருடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதாக இருக்கு. ஆதவ் அர்ஜுனு நம்ம வந்து அவர் மேலேயும் சீமான் மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகரும். ஏன்னா ஒரு மாற்று அரசியல் வந்து உருவானா பாஜக வந்து தலை தூக்காது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அவர் வந்து சங்கின்னு சொல்றதை விட்டுட்டு விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணியோ அல்லது வேறு சில கூட்டணியோ அமைச்சு வெளில போனால் கூட அவங்க வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு பாதைக்கு அவங்களை கொண்டு போனதை தவிர அவர் சங்கின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தக்கூடாது. ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி சரி நம்மளை தான் சங்கின்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பாஜக பக்கம் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஆதவையும் அந்த விஜயையும் வந்து தனித்து இயங்கி பாஜகவுக்கு எதிராக அவங்க பேசக்கூடிய சூழ்நிலையை வந்து உண்டு பண்ணணும். அவங்க பெரும்பான்மையை பாஜக எதிர்த்து சிறுபான்மையை வந்து திமுக இதற்கான ஒரு டோனில் தான் இருக்கு. ஆக அந்த விஷயத்தில் அவங்களுக்கு அவங்க ஸ்பேஸை கிரியேட் பண்ணணும். அவங்களுக்கு சங்கின்னு சொல்லி முத்திரை கொடுத்தோம்னா அதோடைய பலனை வந்து பாஜக வந்து அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாஜக திட்டத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு டூலாக வந்து யார் ஆதவ் அர்ஜுனும் நம்ம வந்து திருமாவளவனும் விஜயும் வந்து நம்ம பயன்படுத்திக்க பார்க்கணும். இந்த அளவுக்கு யாரும் முழுக்கதாமல் திமுக செயல்படல. திமுக ஒரு சாஃப்ட் கண்ணனா வந்து பாஜக போகிறத RSS கூட போகிறத பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து பல விஷயங்கள் அவங்க பின்னாடி இருக்கு, பல ஊழல் புகார்கள் இருக்கு, அதெல்லாம் அவங்க அப்படி போவாங்க. அவரை திமுக பின்பற்றக்கூடிய பெரியாரிஸ்ட் ஆகட்டும், சமூக நல விரும்பிகளாகட்டும், பத்திரிகையாளராகட்டும், சமூக நல விரும்பிகள் எல்லாமே என்ன சொல்ல விரும்பும்னா விஜயையும் ஆதவ் அர்ஜுனையும் பாஜகவுக்கு எதிரான ஒரு டூலாக நம்ம பயன்படுத்தியதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஸ்பேஸை கிரியேட் பண்ணோம். திமுக ITவிக்கும் நான் தான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். திருமாவளவன் வந்து கட்சியை உடச்சி கொண்டு போகிறதுக்கான சூழலாம் இருக்கா சொல்லப்படுது. அப்படிலாம் பெரிய வாய்ப்பு இல்லை. திருமாவளவன் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து நல்ல ஒரு தெளிவான ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்கன்னா பாஜக ஒரு 4 தொகுதி 5 தொகுதி ஜெயிக்க திட்டமிட்டு இருக்கு. அந்த திட்டத்தை வந்து முறியடிக்க முடியும். ஏடிஎம்கே வந்து கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு
ஒரு வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சசிகலா தலைமையில் இது பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இப்போ சசிகலாவும் டிடிவி தினகரனும் பாஜக ஆதரவாக போகிறது, அவங்களுக்கு சில விஷயங்களை பண்ணி தரது, அந்த மோடியை கொள்கையை ஏற்றுக்கிறது, மோடி தான் பிரதமர் அவங்களுக்கு, அப்புறம் ஆர்எஸ்எஸ் பாஜக அவங்க இருக்க சங்பரி அமைப்புகள் வந்து அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு ஹாலை தருது, ஆட்களை வந்து அனுப்பிச்சி விடுறது, கூட்டத்துக்கு போனால் கலந்துக்க ஆளை அனுப்புறது, இப்படி பல வேலைகளை மறைமுகமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் கைக்கு வந்து இந்த ஏடிஎம்கே போகாமல் இருக்கணும்னா எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே வந்து வலிமை பெறணும். அதற்கு வந்து பக்கபலமாக வந்து சில சூழல்களை ஏற்படுறதுக்கு திமுக வந்து உரிய முயற்சியை முன்னெடுக்கணும். இப்படி பல்வேறு அரசியல் சூழல்களை பார்த்து தான் நம்ம வந்து பல விஷயங்களை அணுக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் ஒவ்வொருவரும் என்னன்னா பாஜக எதிரான ஒரு மனநிலைக்கு வரணும். பாஜகவோட சதித்திட்டங்களையும் பல சித்து வேலைகளையும் இங்கே ஒவ்வொரு விஷயமும் பாஜக பின்னாடி இருந்து செயல்படுறது. திமுக ஊழல் விஷயங்களை வந்து கைவிட்டுட்டு ஒரு நேர்மையான அரசியல் நோக்கி போனாங்கன்னா, தன் கடமையை ஒழுங்காக செஞ்சாங்கனாலே போதும். திமுக கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேலே ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு ஒரு சாதகமான விஷயமும் மக்கள்கிட்ட ஒரு நல்மதிப்பு இருக்கு. திமுக தக்க வச்சுக்கணும். அது வந்து சாதாரண அரசியல் பண்ணாலே போதும். தந்திர அரசியல் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏடிஎம்கே வலிமை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.